தாவேக்காவில் இருந்து வெளியேறின நாள் முதல் தொடர்ந்து அப்யூஸ் நடந்துகிட்ருக்கு. டிஜிட்டல் அப்யூஸ், சோஷியல் மீடியாவில் அப்யூஸ், ஆபாச வார்த்தைகளால் பேசுகிறது, நம்மளோட ஃபோட்டோஸை ஆஃப் பண்ணி போடுறது, அண்ட் நிறைய மிரட்டல்கள், வாய்ஸில் ஃபோன் பண்ணி நம்மளை மிரட்டல்கள் கொடுக்குறது. அங்கே இருக்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த டீம் தான். இவங்கெல்லாம் கட்சியோட ஃப்ளாகை வச்சே பண்ணுறாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸை யாருமே இது வரைக்கும் கண்டித்து கட்சியோட நிர்வாகிகள் இல்லை டிவிகேவோட சீஃப் விஜய் அவர்கள் கண்டிச்சோ கண்டனம் தெரிவிச்சோ இல்லை பார்ட்டிக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னோ எந்தவித கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் ரைஸ் பண்ணலை. இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு உண்டு. தார்மீக பொறுப்பு அவர் ஏற்கணும். இந்த அக்கௌண்டபிலிட்டி அவர் எடுத்துக்கலைன்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியே, அந்த லீடர்ஷிப்புன்ற பேருக்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. வணக்கம். இன்றைக்கி சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் புகார் அளிக்கிறதுக்காக வந்திருக்கேன். கடந்த வாரம் தாவேக்காவிலேருந்து வெளியேறி திமுகவில் இணைஞ்சிருக்கேன். தாவேக்காவிலேருந்து வெளியேறின நாள் முதல் தொடர்ந்து அப்யூஸ் நடந்துகிட்ருக்கு. டிஜிட்டல் அப்யூஸ், சோஷியல் மீடியாவில் அப்யூஸ், ஆபாச வார்த்தைகளால் பேசுகிறது, நம்மளோட ஃபோட்டோஸை ஆஃப் பண்ணி போடுறது, அண்ட் நிறைய மிரட்டல்கள், வாய்ஸில் ஃபோன் பண்ணி நம்மளை மிரட்டல்கள் கொடுக்குறது. இது மாதிரி நிறைய இது ப்ரூஃபோடு இன்றைக்கி நான் எல்லா கமிஷனர் ஆஃபீஸில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். எல்லாருமே இந்த விஷயம் பண்ணுறது விர்ச்சுவல் வாரியர்ஸ். இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்னு ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறார். அங்கே இருக்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த டீம் தான். ஒவ்வொருத்தருமே எந்தவித ஒரு பயமும் இல்லாமல் விஜய் அவர்களோட ஃபோட்டோவோட, அந்த கட்சி கொடியோட, எல்லாரும் பண்ணுறவங்க எல்லாருமே விஜய் அவர்களோட ஃபோட்டோ இல்லை அந்த கட்சிக்கான சிம்பல் ஏதோ ஒரு இது கூட இல்லாமல் அவங்களுக்கு கிடையாது. எல்லா கம்ப்ளைண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே விஜயோட ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க, அவங்க கட்சிக்கான சிம்பல் வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். இவங்கெல்லாம் கட்சியோட ஃப்ளாகை வச்சே பண்ணுறாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸை யாருமே இது வரைக்கும் கண்டித்து கட்சியோட நிர்வாகிகள் இல்லை டிவிகேவோட சீஃப் விஜய் அவர்கள் கண்டிச்சோ கண்டனம் தெரிவிச்சோ இல்லை பார்ட்டிக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னோ எந்தவித கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் ரைஸ் பண்ணலை. தாவேக்காலேருந்து வெளியே வர்ற பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அப்யூஸ் பண்ணணுன்றது ஒரு கலாச்சாரமாக வச்சு ஒவ்வொரு பெண்களாக, இதுக்கு முன்னாடி கட்சியை விட்டு வெளியே வந்த பெண்கள் ஆகட்டும், இல்லை இந்த கட்சிக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது கருத்து சொல்கிற பெண்கள் ஆகட்டும், எல்லாரையுமே வேறு விதமாக ஆபாசமாகவும் அவங்க மேலே வேறு ஒரு அக்யூசேஷன்ஸு, கேரக்டர் அசாசினேஷன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அவங்கள முடக்கணும். எல்லா இதுலேயுமே உன்னோட பொலிட்டிக்கல் கேரியர் க்ளோஸ், உன்னோட பர்சனல் விஷயங்கள் எல்லாமே க்ளோஸ், இனிமேல் எல்லாத்தையுமே டிக் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த சிபிஐ என்கொயரி பண்ணுற மாதிரியும் என்னமோ நாங்கள்லாம் அரசியலுக்கு வர்றோமா, இல்லை நாங்கள்லாம் தப்பு தண்டா பண்ணி வந்தோமா. கடந்த ஒரு வருடத்துக்கு மேலே நம்ம தாவேக்கால இருக்கோம். அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு என் மேலே எந்த அக்யூசேஷன்ஸும் இல்லை. அன்னைக்கு அக்காவாக தெரியும். கட்சியை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு இத்தனை விதமான அக்யூசேஷன்ஸ் கொடுக்கணுன்ற அளவுக்கு வரீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு உண்டு. தார்மீக பொறுப்பு அவர் ஏற்கணும். இந்த அக்கௌண்டபிலிட்டி அவர் எடுத்துக்கலைன்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியே, அந்த லீடர்ஷிப்புன்ற பேருக்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ இதை அவர் கண்டிக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் கண்டித்து ஒரு வீடியோவோ ஆடியோவோ ஆர் ஒரு லெட்டராது இதை நான் டினை பண்ணுறேன், இது என்னோட பார்ட்டி பீப்புள் கிடையாது, இல்லை இந்த மாதிரி பண்ணுறவங்கள நான் இவர் எப்போவுமே சொல்லுவார், மரத்து மேலே ஏறாதீங்க, இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன்னு, அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, எல்லாருக்கும் முத்தம் கொடுப்பேன்னு கூட ஒரு அறிக்கை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஜய் அவர்கள் இந்த யங்கர் ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸை கண்டினியூஸாக இது மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கை கொண்டு வந்துட்டுருக்காரு. இது சமுதாயத்துக்கு, நம்ம கலாச்சாரத்துக்கு, தமிழ்நாடு பெண்களுக்கு இது ரொம்ப கேடான ஒரு விஷயம். இன்றைக்கி வரப்போகிற எனர்ஜி லாக்டவுனுன்ற ஒரு அபாயத்தை விட தாவேக்கா ஒரு பெரிய அபாயகரமாக ஒரு விஷயமாக பார்க்குறேன். இந்த மாதிரி விஷயங்களை, இந்த மாதிரி கலாச்சாரங்களை இன்டியூஸ் பண்ணி அதை ஆதரித்து விஜய் அவர்கள் மௌனம் காப்பது ஏன்? நேற்று இரவு டிஜிபி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு பொன்ராஜ் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்காக. நான் பொன்ராஜ் அவர்களுக்காக வக்காலத்து வாங்கியோ அவரோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு சொல்லியோ வாதாட வரல. அவரோட ஸ்டேட்மெண்ட் கண்டனத்துக்குரியது தான். பட் அவருக்கும் திமுகவுக்கும் என்ன சம்மந்தம்? திமுக நிர்வாகியாக அவர் கிடையாது. எந்தவித இதுவுமே இல்லாமல் திமுக தான் இது எல்லாத்துக்குமே காரணம். எல்லாம் அவர் வீட்டில் ஒன்று நடந்தாலும் சரி, அவர் மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, கட்சியை விட்டு யாரும் வெளியே வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ஒரு கட்சி தான் காரணம் அப்படின்ற ஒரு ப்ளேம் அக்யூசேஷன்ஸை வச்சுட்டே வராங்க. இது தொடர்றது நல்லது கிடையாது. இதை சட்ட ரீதியாக சட்டத்தையும் நீதித்துறையும் மதித்து
இதை கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறோம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்துட்டு நம்ம போய் கரெக்ட் பண்ணுற இடத்துல நம்ம இல்லை. ஸோ சட்டம் தன் கடமையை செய்யும், நீதித்துறையை நம்பி தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கோம். நன்றி. ஆமாம் ஆமாம், அவர் தானே அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். ஸோ அவருக்கு கீழே இருக்க ஆட்கள் பண்ணுறாங்க, அவருக்கு கட்சி கொடியை வச்சு பண்ணுறாங்க, அவரோட ஃபோட்டோஸு விசில் சின்னம் இத்தனையும் வச்சு பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த வித அத்தாரிட்டியோட பண்ணுறாங்க? அவர் தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஆமாங்க. மேடம், நீங்கள் ஏற்கனவே பாஜக உங்களை பற்றி இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய திமுக சார்ந்தவரும் சரி, மற்ற கூட்டணி கட்சியினரும் சரி, ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் நிறையா பேசியிருக்காங்க. உங்களுடைய இன்ஸ்டா ரீல்ஸ் வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு ஒரு முன்னணி அந்த பத்திரிகை கூட செய்து அதை பற்றி கூட ஆபாசமாக பேசியிருக்காங்க. அப்போ அந்த பேசியவர்கள் இல்லை, அது எல்லா கம்ப்ளைண்ட்டுமே எடுத்திருக்கேன். அந்த அப்போது அந்த கட்சி தலைவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் ஏன் நீங்கள் சொல்லலை? இப்போ ஏன் விஜய் கூட சொல்லுங்க? எந்த கட்சி தலைசி பெண்களை ஆபாசமாக பேசுகிறதும், ஒருத்தரை கேரக்டர் அசாசினேஷன் நடிகைகளை பேசுகிறதும் வந்து தமிழ்நாட்டில் பார்க்காத விஷயம் கிடையாது. இது புதுசு இல்லை. அதுக்காக ஒவ்வொரு நடிகையும் வந்து என்னை நீ இப்படி பேசுவியா, என்னை நீ அப்படி சொல்லுவியா, இந்த பத்திரிகையில் இப்படி எழுதுவியான்னு நம்ம வந்து விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா கிசுகிசுக்கள் தவறுதலாக ஒரு பத்திரிகைகளில் எழுதுறது இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கான விளக்கமெல்லாம் ஒவ்வொரு நடிகையும் கொடுக்க ஆரம்பிச்சா பத்தாது. உங்களை பற்றி ஒருத்தர் பேசுறாரு, ஒரு பத்திரிகையில் வருது, அவருக்கு இப்போதைக்கு நெறியாளர் வந்து திமுகவில் சேர்ந்திருக்கிற ஒரு நெறியாளர் பேசுறாரு. அதை வைத்து உங்களை ஆபாசமாக நிறைய நேரத்தில் செட் பண்ணாங்க. அந்த டைம்ல செட் பண்ணாங்க. அந்த டைம்ல அந்த கட்சியை சார்ந்த தலைவரை கண்டிக்காத நாச்சியார் இப்பொழுது ஏன் தாவேக்காவை எந்த கட்சியை சார்ந்து எழுதுனாங்க? இப்ப நீங்க திமுகல இருக்கீங்களா? ஆமா, திமுகல தான் உங்களுக்கு எழுதுறாங்க, நிறைய இருக்கு. இப்ப கூட எழுதுறாங்க. திமுகல இருந்து எடுத்து எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா திமுக தலைவர் மேல நம்ம கண்டனம் தெரிவிக்கலாம். யூடியூப்ல உட்காந்து பேசுறவங்க எல்லாம் அந்த சேனல்ல உட்காந்து பேசுவாங்க, இந்த சேனல்ல உட்காந்து அதெல்லாம் பார்த்து அதுக்கெல்லாம் ஒன்னொன்னுக்கும் கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் நம்ம ரிப்ளை கொடுக்க முடியாது இல்லையா? ஒரு விஷயம் உங்களுக்கு பரவுது, அந்த விஷயத்தை போட்டு இவங்கதானா இதுதான் நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதெல்லாம் நான் பார்த்தேன். பட் வந்து நான் திருப்பியும் ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரே நிமிஷம். நான் இன்னைக்கு இந்த கம்ப்ளைண்ட்டோட எல்லாத்தையுமே இணைச்சிருக்கேன். இந்த யூடியூப்ல உட்காந்து நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இந்த பஸ்ஸில் தொங்கிட்டு போகிற பசங்களை வந்துட்டு அடித்து அந்த ஒரு கேஸ் ஆச்சு, அதில் கைதான இந்த அரெஸ்ட் ஃபோட்டோஸு இதெல்லாம் வச்சு இவங்க வந்து இதுக்காக அரெஸ்ட் ஆனாங்க, அதுக்காக அரெஸ்ட் ஆனானுங்கன்னு சொல்லிட்டு போலியாக எனக்கு ப்ரூஃப் இருக்குது, சோர்சஸ் இருக்குதுன்னு 4 பேப்பர் கொண்டு வராங்க. ஓகே, 4 ப்ரூஃப் இருக்குது, சோர்சஸ் இருக்குங்கவங்க யூடியூப் சேனலில் உட்காந்து பேசாமல் நேராக கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து என் மேலே அக்யூசேஷன்ஸ் இருக்குது, இல்லை இந்த பெண் தவறானவங்க, இந்த பெண்ணு மேலே இவ்வளோ புகார்கள் இருக்குது, இவங்க வெளியில் நடமாடவே கூடாதுன்னு கூட கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஐ எம் ரெடி டு ஃபேஸ். என் மேலே அக்யூசேஷன்ஸ் இருக்கா, யாரையும் பயந்து ஓடி போயோ இல்லை எந்த கேள்விக்கும் இந்த கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாதுனோ, என்னென்ன கேள்வி கேட்க போகிறீங்கன்னு மீடியாவில் கேட்டுக்கிட்டோ பேசுகிற பெண் நான் கிடையாது. ஐ எம் நாட் அ விர்ச்சுவல் வாரியர். பனையூரில் பதுங்கிட்டு இருக்கிறது. ஐ எம் த ரியல் வாரியர். வேலு நாச்சியாரோட பிளட். உங்க யார்கிட்டையும் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன் நான் சொன்னதே கிடையாது. நெறியாளரையோ பத்திரிகை நான் பேசல, திருப்பி சொல்றேன். நீங்க திமுகவில் சேர்ந்திருக்கிற அந்த வீடியோ திருப்பி ஷேர் பண்ணி இது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பகிர்ந்தாங்க. அந்த அனுப்புறேன், வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், பாருங்க. கண்டிப்பா அதுக்கான சட்ட நடவடிக்கை நான் எடுப்பேன். டைம் எல்லாம் நீங்க வந்துட்டு அது மாதிரி உங்களை வந்து சமூக வலைத்தளத்துல சொல்றீங்களா, விர்ச்சுவல் வாட்ஸ்அப் இல்லாமலாம் அடையாளம் தெரியாத யாருன்னே தெரியாது. டிவிக்கான ஒரு சிம்பிள் வச்சுக்கான அவங்க தான் இதுக்கு கட்சி தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்க. அப்ப ஏன் நீங்க எடுக்கல? அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஏன் நீங்க போல? ஒரு தலைவர் எந்த தலைவருக்கு கீழே யாரும் பண்ண மாதிரி எனக்கு தெரியலங்க. நீங்க சொல்றது யூடியூப் வீடியோஸ்ல வரத சொல்றீங்க. இல்லவே இல்ல மேடம், அதை திருப்பி உங்களுக்கு பகிர்றேன். நானு யூடியூப்ல கிடையாது, உங்களை வச்சு பேசுங்க. நீங்க திமுகல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமாகவே இது தேவையில்லாததுன்னு சட்ட நடவடிக்கை அதுக்கும் எடுக்கிறேங்க. எல்லாத்துக்குமே சட்ட நடவடிக்கை எடுக்கிறேன். இன்னைக்கு கொடுத்திருக்க கம்ப்ளைண்ட்ல அது எல்லாமே இன்க்ளூடட். ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவங்க இருக்காங்க, விசிகாவா இருக்கட்டும், எம்பிகாவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும் இருக்காங்க. இவங்க ஏன் அவங்க அந்த தலைவர் மீது நடவடிக்கை எடுத்து அப்போதைக்கு நாச்சியார் சொல்ல விஜய் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்து சொல்லுன்னு கேட்குறாங்க. இந்த கலாச்சாரம் கொண்டு வந்ததே விஜய் அவர்கள் தான். ஸோ வந்து விஜய் அவர்கள் வந்து டிஜிபி ஆஃபீஸில் நேற்று வந்து கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காரு. விமனுக்கு எதிராக ஒன்றுனா நம்ம அண்ணன் வந்துருவார், அவர் பிரச்சனைக்கு வரமாட்டார், ஜனநாயகன் பிரச்சனைக்கு வரமாட்டார், சொந்த பிரச்சனைக்கு வரமாட்டார், என்னதான் கரூர் பிரச்சனைக்கு வரமாட்டார், எந்த பிரச்சனைக்கு வரமாட்டார். ஆனால் தான் கட்சியில் உள்ள பெண்களுக்கு ஒன்றுனா வந்துருவாருன்ற ஒரு போலி அரசியல் நாடகம் ஆடுறதுக்கு மட்டும்தான் நேற்று அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. கடந்த மகளிர் தினத்தன்னைக்கு வந்து அவரோட ஸ்பீச்சில் வந்து அவர் பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாரு அப்படின்றது தெரிய வந்தது.
ஸோ அதையெல்லாம் வந்து நான் அந்த கட்சியில் அவர் பேசினதை எதிர்த்து பெண்களுக்கான மரியாதை இல்லைன்றதை சொல்லி வெளியே வந்தது பெண்களின் ஓட்டை பாதிக்கும், ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுது. பெண்களிடையே வந்து நிறைய ஒரு அதிருப்தியை நிறைய பேர் தெரிவித்தாங்க. ஸோ இதன் காரணமாக பெண்கள் ஓட்டை பாதிக்குமோ அப்படின்னு பயந்து நேற்று நேராக வளைகாப்பம் முடிச்சுட்டு நேராக டிஜிபி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இது அவங்களுக்கு இருக்கிற ஒரு பயத்தை தான் காட்டுதோ ஒழிய பெண்களுக்கு மேலே உள்ள மரியாதை காட்டலை. உடனே எங்கள் அண்ணன் தான் அண்ணா மண்ணான்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு அண்ணன் எல்லாருக்கும் எங்களுக்காக வந்துருவார் அப்படின்ற ஒரு பிக்சர் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டு பெண்கள் முட்டாள் இல்லை, தமிழ்நாட்டு பெண்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள், தேர்ந்த அரசியல்வாதிகள். அவங்கள தேர்ந்தெடுத்து தனக்கு தலைவராக யார் இருக்கணுன்ற தேர்ந்தெடுக்கிற தகுதி தமிழ்நாட்டு பெண்களுக்கு நிறைய உண்டு. அதனால வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் போலி அரசியல் நாடகம் இங்கே எடுபடாதுன்றதையும் வந்து நான் தெரிவிச்சுக்க